கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்ட வித்தனம் எத்தனை பேரு சொல்லு, சொல்லு ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து இந்த எங்களுடைய இந்த கல் எங்க உணவின் ஒரு பகுதியா இருந்து வந்திருக்கு. எங்கள் அதிகமான அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. நாங்க இன்னும் விழா காலங்களில் கல் உண்டு, அது எங்களுக்கு ஒரு மது, அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியுது. அப்ப பெருந்தலைவர் காலத்துல கல்லு கடை போனா, ஐயா கல்லு குடிச்சா பசிக்காதியா அது அப்படின்னு சொல்லும்போது, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதா கூட சொல்லுவாங்க. அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க. நீங்க கல்லுண்ணாமே சொல்லிட்டாரு உங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகனாரும்பாங்க. அப்ப கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்லிட்டாரு என்றான். அதே கொலையில் கொடியோர வேந்தறுத்தல் களை கட்டதனோடு நேருங்கிறார். பையங்கூல் களை கட்டதனோடு நேருங்கிறார். ஒரு மண்ணை துரோகியை கொல்றது நிலத்துல களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறாரு. அதையும் அவர் தான் சொல்றாரு. அதனால இது உங்களுக்கெல்லாம் காரணம் தெரியாம இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா பதில். இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதுல ஏன் தடை செய்யப்படுதுன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்கு. கல்லுக்கடையை திறந்து விட்டா எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. கல்லு ஏன் உணவின் ஒரு பகுதினா, உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான். கல்லை குடிச்சவனா 2 லிட்டர் அல்ல 2.5 லிட்டர் குடிச்சிட்டா போதும்னுவான். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. மற்ற போதை பொருள்கள்லாம் குடிச்சாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது போதும்ன்றான். அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறப்ப இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தொருவர் 500 ரூபா எங்களுக்கு கூலி, அதை டாஸ்மாக் கடையில் போய் குடிக்க போனா 500 ரூபாயும் போயிருது. இது ஒரு பொட்டலம் 60 ரூபாய்க்கு விற்கிது கள்ளச்சந்தை சாராயம். 2 பொட்டலம் 120 ரூபாய்க்கு குடிச்சா எங்களுக்கு போதுமானதா இருக்கு, மீதியை நாங்க கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறாரு அந்த காசை. அப்ப கல்லு அது மாதிரிதான். 1 லிட்டர் 50 ரூபா வச்சா கூட 2 லிட்டர் குடிச்சா 100 ரூபாய்க்குள்ள போயிருது. ஒரு தொட்டுக்கிறத ஊறுகாய சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட 100 ரூபா 110 ரூபாயிட முடிஞ்சிடும், மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அப்ப கல்லு கடை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டர் 3 லிட்டர் கல்ல குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாம போயிடுவான். ஆனா டாஸ்மாக் வியாபாரம் படுத்துக்கிறோம், சரிதானே? அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த டாஸ்மாக் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு, இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயில்ல விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு, அப்புறம் இது மாதிரி நின்று உங்க அப்பாவா சொல்றேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்க அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மாக் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன, எந்த மாதிரி நாட்டில் வாழ்றோன்னு நீங்க தான் சொல்லணும். அதை திரும்ப திரும்ப சொல்லலாம். குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவோம், பாடையில் படுத்தீங்கன்னா 10 லட்சம் தருவோம். இதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு, கோட்பாடு.